ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நார்மல் பட்டாசோட வச்சு வெடிக்கக்கூடாது, பாட்டிலில் போட்டு வெடிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அது எப்பவுமே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வச்சு தான் வெடிக்கணும். ராக்கெட் தான் மேஜராக, எஸ்பெஷலி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கார் பார்க்கிங் இருக்கும், அவங்க அந்த கேட் கிட்ட அப்படியே வச்சு வெடிக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். என்றைக்குமே சேஃப் வந்து ஓப்பன் கிரவுண்ட் தான். ஒரு குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னும் போது பக்கத்தில் ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணியோட ஒரு சாண்ட் வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு லாங் ஸ்டிக், நம்ம யூஸ் பண்ணுற ஊதுவத்தி வந்து நம்ம ஜென்ரலாக சாமிக்கு யூஸ் பண்ற குட்டி ஊதுவத்தி யூஸ் பண்ணாம லென்த்தியான ஊதுவத்தி விற்கிறாங்க, அதை வச்சு பட்டாசு வெடிக்கிறது. அப்புறம் குழந்தைங்க பக்கத்துல பெரியவங்க இருக்கிறது, எஸ்பெஷலி சிட்டிஸ்ல வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து கார் பார்க்கிங்ல வெடிக்கிறாங்க. ஸோ கார் பார்க்கிங்ல வெடிக்கிறது, டெரஸ்ல வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா பெரியவங்க வந்து தடுக்கணும். டெரஸ்ல இடம் இல்லாதனால 5 ஷாட்ஸ் 10 ஷாட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாட்ஸ் வெடிக்கும் போது, டெரஸ்ல வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து வேரியஸ் கேபிள்ஸ்லாம் போகுது. அந்த நேரத்தில் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் வீட்டில் ஒரு பிஸியான ஒர்க்கில் இருக்காங்க. நிறைய பேர் கார் பார்க்கிங்கில் வெடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, குழந்தைங்க அறியாமல் தான். இதை வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ், பெரியவங்க, கார்டியன்ஸ் யார் இருக்காங்களோ குழந்தைங்க பக்கத்தில் இருந்து இதை கவனிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் சிறு குழந்தைங்க, பெரியவங்க 2-3 குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா சின்ன குழந்தைங்க மேலே கவனம் எப்பவுமே இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் அந்த லேம்ப் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு நார்மல் தீபம் வச்சு வெடிப்பாங்க, கேண்டில் வச்சு அந்த நெருப்பு வேணுன்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. ஒரு குழந்தை தெரியாமல் அந்த கேண்டில், அந்த வச்சிருக்க பட்டாசு பாக்ஸும் கேண்டில் பக்கத்துலயே இருக்கும். அந்த கேண்டில் பட்டாசு பாக்ஸ்ல விழுந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல பட்டாசு ஸ்டோர் பண்றதுமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பட்டாசு அதிகமா மீந்துருச்சுன்னா அது அப்படியே நெக்ஸ்ட் இயர்க்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டோர் அப்படி அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா இது பட்டாசு வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ். அந்த வந்து ஒரு வருஷம் 2-3 கிஃப்ட் பாக்ஸ் வரும், அப்படியே நெக்ஸ்ட் இயர் ஸ்டோர் பண்ணுவாங்க. அது நமத்து இருக்கும். அடுத்த வருஷம் எடுத்து வெடிக்கும் போது குழந்தைங்களுக்கு தெரியாது, நமத்து இருக்குன்னு தெரியாம அவங்க 2-3 முறை அதை பற்ற வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி கிள்ளி வைப்பாங்க. எப்பவுமே பட்டாசு கிள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிள்ளி வைக்கிறத விட அதோடைய இன்கேஸ் திரி அந்த மாதிரி இருக்குன்னா அதை இழுத்து விட்டுட்டு வைக்கலாமே தவிர, இந்த கிள்ளி வைக்கனா அந்த கையிலேயே ஃபுல்லாக ஒட்டிடும். அந்த தான் ஒழுங்கா ஹேண்ட் வாஷ் பண்ணாது, அது இன்டேக்ல ஃபுட் ஏதாவது எடுக்கும், அது அப்படியே பாடியில போகும். இட்ஸ் ஆல் கெமிக்கல். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நார்மல் பட்டாசோட வச்சு வெடிக்கக்கூடாது, பாட்டிலில் போட்டு வெடிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அது எப்பவுமே ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு தான் வெடிக்கணும். ராக்கெட் தான் மேஜரா, எஸ்பெஷலி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கார் பார்க்கிங் இருக்கும், அவங்க அந்த கேட் கிட்ட அப்படியே வச்சு வெடிக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். என்னைக்குமே சேஃப் வந்து ஓப்பன் கிரவுண்ட் தான். ஒரு குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னும் போது பக்கத்துல ஒரு வாளியில ஒரு பக்கெட்ல தண்ணியோட ஒரு சாண்ட் வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு லாங் ஸ்டிக், நம்ம யூஸ் பண்ற ஊதுவத்தி வந்து நம்ம ஜென்ரலா சாமிக்கு யூஸ் பண்ற குட்டி ஊதுவத்தி யூஸ் பண்ணாம லென்த்தியான ஊதுவத்தி விற்கிறாங்க, அதை வச்சு பட்டாசு வெடிக்கிறது. அப்புறம் குழந்தைங்க பக்கத்துல பெரியவங்க இருக்கிறது, எஸ்பெஷலி சிட்டிஸ்ல வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து கார் பார்க்கிங்ல வெடிக்கிறாங்க.